இந்த மொதல் பாறை இது वரைக்கும் शुक्ल जी को हिंदी साहित्य का इतिहास विश्वविद्यालय में हिंदी की उच्च शिक्षा का विधान हुआ तो इस प्रकार के इतिहास की आवश्यकता उत्पन्न हुई. யூனிவர்சிட்டியில் வந்து ஹிந்திக்கு வந்து ஒரு உயர்தரமான கல்விக்கு வந்து ஏற்பாடு பண்ணாங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இலக்கியங்கள் வந்து நமக்கு கண்டிப்பாக, அதாவது யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு உயர் படிப்பு இருந்துச்சுன்னா இவங்களுடைய இந்த படைப்பு வந்து அதில் வைப்பாங்க. அந்தளவுக்கு இது குவாலிட்டியானது. रामचंद्र शुक्ल खुद मान लेते हैं कि हिंदी साहित्य का इतिहास लिखने में आरंभ काल में उनको अनेक प्रकार की कठिनाइयों का सामना करना पड़ा. ராமச்சந்திர சுக்லஜி என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆரம்பத்தில் ஹிந்தி இலக்கியம் எழுதுகிறப்ப எனக்கு வந்து பலவிதமான கஷ்டங்கள் வந்துச்சு. रामचंद्र शुक्ल ने शिक्षित जन समूह की बदलती को लक्ष्य करके हिंदी साहित्य का काल विभाजन किया. ராமச்சந்திர சுக்ல வந்து शिक्षित जनसमूह की बदलती प्रवृत्तियों को, அதாவது சுதந்திர பாட காலத்துக்கு முன்னாடி ரொம்ப படித்தவங்க இல்லை, அதுக்கப்புறம் படித்து இந்த ஜன சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுறப்ப ஹிந்தி சாகித்ய கால் விபாஜன் கியா, அப்போ தான் வந்து ஹிந்தி இலக்கிய காலமே பிரித்தாங்க. பிரேமச்சந்த யுகம், சுக்லஜி யுகம் அப்படின்னு சொல்லி அவங்க படைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த காலத்தை பிரிக்கிறாங்க. अगर उनसे कम मेधावी और कम धैर्यशाली व्यक्ति के हाथ में पड़ता तो इतिहास का एक ढांचा बहुत कमज़ोर हो जाता. இப்போ இதை ஆராயிரேன்னு ரொம்ப புத்திசாலியாக எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி பிரிவுலாம் பிரிக்க முடியாது. அவங்களுக்கு வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி सौभाग्य से शुक्ल जैसा महान के हाथ से लिखे जाने से ही हिंदी साहित्य के इतिहास के ढांचे को आज गौरवपूर्ण स्थान मिलता है. இப்போ வந்து நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணுவாங்க, அதாவது ஒரு 50 வருஷ காலகட்டத்துக்குள்ளே யார் யார் எழுதுகிறாங்க, அந்த படைப்பு எப்படி சிறப்பாக இருக்குது, இந்த காலத்தை பிரேமச்சந்த் யுகங்கிறோம், இதை வந்து சுக்ல யுகம்னு பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கிற வேலை யாருக்கு வந்துச்சுன்னா சுக்லஜி போன்ற ஒரு சிறந்த ஒரு மனிதருடைய கையில் பிரித்தனால இது வந்து அழகாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. हिंदी साहित्य व्यापकतर अर्थ में लोक साहित्य ही रहा है. हिंदी இலக்கிய व्यापकतर अर्थ में ஹிந்தி இலக்கியம் வந்து வளர்ச்சி அடைஞ்சது. அது வந்து லோக் சாகித்ய ஹி ரகா है. லோக் சாகித்யங்கிறது என்னென்னா மக்கள் இலக்கியம், ரொம்ப எளிமையான இலக்கியம். लगभग 1000 वर्षों पहले भारत के पंडित वर्ग बड़ी तेजी से लोक धर्म की ओर मुड़ गया था. ஏறக்குறைய 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் உள்ள படித்த பண்டிதர்கள் படி தேஜிசே ரொம்ப வேகமாக லோக் தர்மக்கி ஓர் முட்கையா, மக்கள் தர்மத்தை அதாவது மக்கள்லாம் எப்படி வாழணும், இப்போ திருக்குறள் எப்படி சொல்கிறாங்க, மக்களுக்கு நீதி நேர்மையை சொல்கிற மாதிரி படைப்புகள் படைச்சிருக்காங்க இல்லையா. அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பண்டிதர்கள்லாம் மக்களுக்கு தேவையான நீதி நேர்மையை பற்றின விஷயங்களுக்கு திரும்புகிறாங்க. इसके कारणों का साविस्तार वर्ण हमें द्विवेदी जी की हिंदी साहित्य की भूमिका में मिलता है. இதெல்லாம் எப்படி இருந்துச்சு, அந்த காலத்தில் எப்படி நீதி இலக்கியம் இருந்துச்சு, எப்படி படிப்படியாக மித்த இலக்கியங்கள் வளர்ந்துச்சு, அதெல்லாம் வந்து திவிவேதியோட ஹிந்தி இலக்கிய வரலாற்றில் நமக்கு தெரியுது. இப்போ நமக்கு தமிழுக்குமே வந்து தமிழ் இலக்கிய வரலாறுன்னு இருக்குது, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இந்த மாணிக்கனார்னு ஒருத்தர், வையாபுரி பிள்ளைன்னு ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து பூவேசா, அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரனார், இவங்க எல்லாருமே வந்து ஹிந்தி தமிழ் இலக்கிய ஆராய்ச்சின்னு பண்ணியிருக்காங்க. பேரே தமிழ் இலக்கிய ஆராய்ச்சி தான். அவங்க தமிழ் இலக்கியம் வந்து 2 வருஷங்கள்லேருந்து எப்படி படிப்படியாக வளர்ந்தது, எந்தெந்த நூல் அதுக்கடுத்து இருந்தது, அது எதெல்லாம் சொல்லியிருக்குன்னு பெரிய புத்தகமே வச்சுருப்பாங்க. வந்து டிஎன்பி எக்ஸாமு டிஆர்பிலாம் அதான் படிப்பாங்க. அது மாதிரி ஹிந்தி இலக்கிய வரலாறுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இவர் வந்து அந்த மாதிரி எழுதியிருக்காரு. யார் அப்படின்னா, इसके कारण के साविस्तार वर्ण हमें द्विवेदी जी की हिंदी साहित्य की भूमिका में, ஹிந்தி இலக்கிய வரலாற்றோட முன்னுரையில் அவர் எழுதின ஹிந்தி இலக்கிய வரலாற்று முன்னுரையில் ஒரு விஸ்தாரமான ஒரு வர்ணனை கிடைக்கிது. யாரோடதுன்னா திவ்வேதியோடது. அதுக்கப்புறம் वे आगे लिखते हैं कि अगर अगली शताब्दियों में भारतीय इतिहास की महत्वपूर्ण घटना ना घटी तो इसी रास्ते जाता. அதுக்கப்புறம் இவர் எழுதுகிறார், என்ன எழுதுனா, அகலி சதாப்திமே அடுத்தடுத்து வர நூற்றாண்டுகளில் பாரதிய இதிகாஸ்கி மகத்துவபூர்ண கட்னா, இந்திய இலக்கிய வரலாறில் ஏதாவது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடக்கலை அப்படின்னா வக்கு இசி ராஸ்தே பனா, இப்போ ஒரு பகுதியாக பிரிக்கிறார், இந்த இலக்கியம் இந்த காலத்துக்கடத்தில் எழுதப்பட்டது அப்படின்னு. அந்த மாதிரி பிரிக்காமல் இருந்தால் இயல்பாக எல்லாத்து போல ஒன்றுன்னு ஆயிருக்கும். ஆனால் இவர் கரெக்டாக எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருக்காரு. द्विवेदी प्रस्ताव करते हैं कि पाठक आगे के सहस्राब्दक साहित्यिक चेतना को जाति की स्वाभाविक चेतना के रूप में देखें. द्विवेदी வந்து சொல்கிறாரு, பிரஸ்தாவ் கர்த்தே हैं அப்படின்னா விளக்கமாக சொல்கிறாரு. என்னென்னா, பாட்டக் ஆகிய கே சகசிராப்தக் சாகித்யிக் சேத்தனாக்கோ ஜாதிக்கே சுபாவிக் சேத்தனாக்கே ரூமே தேக்கேன். இப்போ வந்து ஒரு கம்பர் எழுதுகிறாரு அப்படின்னா அவர் என்ன ஜாதின்னு ஆராயிறது, திருவள்ளுவர் எழுதுனான்னு அவர் என்ன மதத்தை சேர்ந்தோன்னு ஆராயிறது, இப்படிலாம் ஆராய்ஞ்சால் அந்த இலக்கியமே நல்லாவே இருக்காது.
அப்போ அந்த மாதிரிலாம் அவர் வந்து செய்யலை அப்படின்னு கொடுக்குறாங்க. அதே மாதிரி சுபாவிக்கு இன்னமும் திருவள்ளுவர் வந்து சமண மதத்தை சேர்ந்தவரா பௌத்த மதத்தை சேர்ந்தவரா அப்படின்லாம் இருக்கும். அதே மாதிரி கம்பரை இருக்கிறப்ப கம்பர் வந்து கம்ப நாடர்ன்பாங்க. கம்ப நாட்டை சேர்ந்தவனா அவனை நாடாரா அல்லது கம்பன்னு ஒரு ஜாதி அந்த காலத்தில் இருந்துச்சான்னு அவரை போட்டு ஆராய்ஞ்சிட்டு இருப்பாங்க. அவர் எழுதுகிற இலக்கியத்தை படிக்க வேணாம், நம்ம ஆராய்ஞ்சா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. हिंदी साहित्य के अध्ययन से पाठकों को विश्वास हो सकेगा. நீ கிளம்பி வீட்டுக்கு. சாகித்யக்கே அத்தியன் சே ஹிந்தி இலக்கியத்தை வந்து படிக்கிறப்ப பாடக்கோங்கோ படிக்கிறவங்களுக்கு விஸ்வாஸ் ஹோ சகேகா என்ன நம்பிக்கை ஏற்படும் அப்படின்னா, சாரே சகசாப்தக்கா சாகித்ய இந்த ஆயிரக்கணக்கான வருஷத்தை சேர்ந்த இலக்கியத்தில் भावी इतिहास में बौद्ध या अन्य किसी भी काल के इतिहास से कम महत्वपूर्ण नहीं है. இப்போ வந்து ஆரம்ப காலத்தில் 1000 வருஷ காலத்தில் இருக்க ஹிந்தி இலக்கியத்தை வந்து ஆராயிறப்ப ஆரம்ப காலத்தில் பௌத்த இலக்கியங்கள்லாம் இருந்துச்சு. பௌத்த காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியம் இருக்குது. அப்போ பௌத்தர்கள் தான் எழுதியிருப்பாங்க. அந்த மொழி பாலி அந்த மாதிரி இருக்கும். அந்த இலக்கியத்துக்கும் இப்போ எழுதுகிற இலக்கியத்துக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. இப்போயும் அது சிறப்பானதாக தான் இருக்குது. द्विवेदी हिंदी साहित्य के इतिहास को केवल शिक्षित जनता की प्रवृत्तियों का अध्ययन मात्र नहीं मानते. द्विवेदी வந்து ஹிந்தி இலக்கிய வரலாற்றில் கேவல் சிச்சித் ஜனதா கி பிரவருத்தியோं का அதாவது மக்களுடைய படைப்புகளை வந்து படிக்கிறது மட்டும் கிடையாது, பல்கி சம்பூர்ண லோக் சேத்தனா கி நயி அனுபூதி சமஜ்தே ஹேன். சம்பூர்ண லோக் சேத்தனாக்கி அதாவது முழுசாக இப்போ ஒரு இலக்கியம் படைக்கிறாங்கன்னா அது மக்கள்கிட்ட வந்து எந்த விதமான விழிப்புணர்வை தருது அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இருக்குது. ஹிந்தி சாகித்ய ஏகாஏக் தர்தி பேதக்கர் நகி நிகழ்த்தாக. ஹிந்தி இலக்கியம் வந்து ஏகாஏக் தர்தி பேதக்கர் நகி நிகழ்த்தா. இப்போ வந்து ஹிந்தி வந்து ஒரு வட மாநிலம் ஃபுல்லாக படைக்கிறாங்க. அது வடமாநிலம் ஃபுல்லுமே ஹிந்தி தான். அந்த ஒவ்வொரு மண்ணுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கும் அப்படி தான். தமிழ் எல்லா தமிழ்லையும் எழுதுகிறப்ப அது ஒவ்வொரு இலக்கியம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். इस देश में कभी भी साक्षरता और शिक्षा को एक नहीं माना गया. இந்த தேசம் ஃபுல்லாக வந்து ஒரே மாதிரி எழுத்து ஒரே மாதிரி படைப்பெல்லாம் கிடையாது. रविंद्रनाथ ठाकुर ने अपने भाषण में कहा, यहाँ के निरक्षर संतों ने किस प्रकार ज्ञान का दीपक जलाया था, किस प्रकार सहज बुद्धि से उन महान सदियों को अनायासया लिया था, उन्हें आधुनिक काल शिक्षित लोग भी कठिनाई से प्राप्त कर सकते हैं. இந்த தாகூர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய மொழியில் யஹாக்கி நிரக்சர் சந்தோம்னே இங்கே நிறைய படிக்காத துறவியில் கூட நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. அவங்க சொல்ல யாரும் எழுதுவாங்க. அவங்க வந்து ஞான்கா தீபக் ஜலாயா அதன் மூலம் வந்து இப்போ கபீர் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அறிவானவங்க இருப்பாங்க, எழுத படிக்க தெரியாது, அவங்க சொல்ல தான் எழுதியிருப்பாங்க. அவங்க வந்து அறிவின் விளக்கம் வந்து தூண்டுறாங்க. கிஸ் பிரகார் சகஜ புத்திகோ உன் மகான் சத்தியங்கோ அநாயச பாலியாத்தை. அவங்க வந்து ரொம்ப சாதாரணமானவங்க, ஆனால் அபரிதமான அறிவு வந்து அவங்க பெற்றிருக்காங்க. உண்மையாக ஆధుனிக அது. ஆனால் இப்போ நிறைய படித்தவங்க புதுசாக எழுதுகிறாங்கன்னா இப்போ இருக்கவங்கள அவங்கள்ட்ட ஒப்பிடவே முடியாது. ஆधुनिक काल शिक्षित लोग भी कठिनाई से प्राप्त कर सकते हैं. இன்றைக்கி நல்லா படித்தவங்க கூட அந்த அறிவை வந்து ரொம்ப பாடுபட்டு தான் பெறுறாங்க. ஆனால் அன்றைக்கி அந்த படிக்காதவங்க இயற்கையாகவே அந்த ஞானத்தை பெற்றிருந்தாங்க. எத்தே பி சுக்லஜி நிரக்ஷர் நீ வீட்டு கிளம்பு. शुक्लजी निरक्षर और अशिक्षित माने जाने वाले लोगों के प्रति सहृदय नहीं थे, तथापि वे धार्मिक साहित्य को इतिहास से हटा नहीं सकते थे. ஒருவேளை சுக்லஜி வந்து நிரச்சர் அவர் மானே जाने वाले लोगों के प्रति இப்போ வந்து இந்த சுக்லஜி வந்து படிக்காத மக்கள்கிட்ட வந்து ஒரு இறக்க குணமாக இல்லாமல் இருந்திருந்தார்னா வே தார்மிக் சாகித்யக்கோ இதிகாசே கட்டா நஹி சக்தே தே. அதாவது தார்மிக் சாகித்யக்கோ அப்படிங்கிறப்ப சமய சார்பான இப்போ முஸ்லீம்கள் நிறைய பேர் எழுதினாங்க, இந்துக்கள் எழுதினாங்க. அவர் ஒரு சமயத்தை சார்ந்து இதெல்லாம் நல்ல இலக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அப்போ வந்து படித்தவங்க ரொம்ப கம்மி. அப்போ வந்து இவரை கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ இதெல்லாம் நல்ல இலக்கியம் இல்லைன்னு அவர் ஒதுக்கியிருக்கலாம். அவர் தான் ஆராய்ஞ்சு நிறைய கொண்டு வர்றாரு. ஆனால் அவர் வந்து அந்த மாதிரி செய்யலை. எது இசை ஹட்டாபி தேங்தோ ஹிந்தி சாகித்யக்கா இதிகாஸ் அதுராகி ரக்ஜயகா. அந்த மாதிரி அவர் வந்து நிறைய இலக்கியத்தை நல்லதில்லை வேறு என்னது மதத்தை சார்ந்தவங்க செஞ்சாங்க அப்படின்னு அவர் விளக்கி இருந்தார்னா ஹிந்தியில் வந்து இவ்வளோ இலக்கியம் கிடச்சிருக்காது. உன்ஹோனே ஆதி கால்கி கை ரச்சனாவங்கோ பிராமணிக் மான்லியாகை. அதேமாதிரி ஆதி காலத்தில் எழுதப்பட்ட நிறைய படைப்புகளை நமக்கு எடுத்துக்காட்டாகவும் கொடுத்துருக்காரு. எத்தேபி கை கிரந்தோங்கி ரச்சனா கால்மே संदेह आवश्यक फिर भी बिना कोई आलोचना किए उन्होंने उन्हें आदि काल में स्थान दिया. அப்புறம் சில படைப்புகள் வந்து ரச்சனா கால்மே அதாவது நம்ம நிறைய படைப்புகள் நமக்கு ஓலைச்சுவடியில் கிடைக்கிது, அதேமாதிரி அவங்களுக்கும் கிடைக்கிது. ஆனால் எந்த காலத்தில் எழுதப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு விவரமே இருக்காது. அதில் இருக்க எழுத்துக்களோட வடிவமைப்பு, அதை சொன்ன விஷயங்கள்,
அப்புறம் இப்போ மாதிரிலாம் வந்து அந்த ஓலைச்சுவடியை எந்த வருஷத்தை சேர்ந்ததுன்னா கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இப்போ விஞ்ஞான கருவி இருக்க மாதிரி அப்போல்லாம் கிடையாது. அப்போ ஒரு இதை பார்க்குறப்ப இது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தினதா அல்லது இப்போ 100 வருஷத்துக்கு முந்தினதா அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அப்படி கண்டுபிடிக்க முடியாதப்ப பினா கோயி ஆலோசனை கியே உன்கை ஆதிகால் மேம் ஸ்தான் தியா, சில இதெல்லாம் கண்டே பிடிக்க முடியலன்னா இது பழங்காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டு அதுக்குரிய மதிப்பு கொடுத்துருக்காரு. அந்த காலத்தில் எழுதினவங்க யாருமே தன்னோட பேரையும் குறிப்பிட மாட்டாங்க, எந்த காலத்தில் எழுதுன்னு குறிப்பிட மாட்டாங்க. அவங்க தெரிஞ்ச விஷயத்தை எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. அப்படி இருந்தால் கூட இவர் என்ன சார் அதுக்குரிய மரியாதையை கொடுத்துருக்காரு. पुराने साहित्य का संरक्षण कैसे हुआ? पुराने साहित्य का संरक्षण 3 प्रकार से हुआ. பழங்காலத்து இலக்கியத்தை வந்து தொகுத்தாங்க, அதை 3 வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. ராஜகீய சம்ரக்ஷன், அதாவது அரசியல் ரீதியான. சங்கடித் தர்ம சம்பிரதாய, நீதி தர்மம் ஜாதி சமயம் அது சம்மந்தமான. இங்கே தர்மங்கிறது 2 வகையாக 2 இருக்கும். நம்ம தர்மம் நீதி நியாயம்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துலையும் வரும். தர்மங்கிறது சமயத்தையும் குறிக்கும். அப்போ அது வகையாகவும் பிரிச்சிருக்காங்க. நமக்கும் பார்த்தோன்னா பௌத்த இலக்கியம் தனியாக இருக்குது, சமண இலக்கியம் தனியாக இருக்குது. அந்த மாதிரி லோக் பரம்பரை அதே மாதிரி இந்த சமண பௌத்த இலக்கியங்கள் எல்லாத்தையுமே வடமொழியிலிருந்து நம்ம இதில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. சிவக சிந்தாமணியாக இருக்கட்டும், வளையபதி குண்டலகேசி சூளாமணி எல்லாமே வடமொழியில் எழுதப்பட்டது. அதில் பாதி நூல் வந்து பௌத்த சமயமாக இருக்கும், பாதி வந்து சமண சமயமாக இருக்கும். அது அவங்க அப்படியே மொழிபெயர்த்து நமக்கு எழுதி கொடுத்து அவங்க அந்தந்த இது நமக்கு வகைப்படுத்திருக்காங்க. இது சமண இலக்கியம் பௌத்த இலக்கியம்னு. அப்போ இவங்க என்ன செய்கிறாரு, இவரும் தொகுக்கிறப்ப அரசியல் சம்மந்தமான அரசியல்னா இப்போ ராஜராஜ சோழன் இவங்க காலகட்டம் இருக்க மாதிரி அவங்களுக்கும் வரிசை அரசுகள் இருப்பாங்க. அப்போ அந்த அரசுகள் சம்மந்தம் எழுதப்பட்டதுன்னா அது வந்து என்னது, அரசியல் சார்ந்த அரசு சமய சார்ந்த நூல்கள். அடுத்து வந்து இது ஜாதி சமய நூல்கள். அடுத்து லோக் பரம்பராசே, மக்கள் வந்து பரம்பரையாக ஆளுவாங்க, அவங்கள பற்றின இலக்கியங்கள். அடுத்து சுக்லஜீனே, இப்போ வந்து நமக்கு 10 பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா சேர மன்னர்கள் வந்து 10 பேர் ஆண்டதாக நமக்கு வந்து கல்வெட்டுலையும் கிடச்சிருக்கு, ஓலைச்சுவடியும் கிடச்சிருக்கு. அப்போ அந்த மாதிரி இலக்கியங்களை எதில் வைப்பாங்க அப்படின்னா சேர மன்னர்களுடைய இலக்கியம் தான் அது, சேர நாட்டு இலக்கியம் தான் அது. அந்த மாதிரி வந்து எந்த பரம்பரை தான் சேர மன்னர்கள் 10 தலைமுறை ஆண்டவர் வந்து இப்போ அடுத்தடுத்து வர புலவர்கள் வந்து புகழ்ந்து பாடியிருக்காங்க. அந்த இலக்கியத்தை ஃபுல்லாக 10 பாட்டில் தொகுத்து வச்சுருக்காங்க. அது மாதிரி அவங்களுக்கும் இருக்கும். அதுதான் வந்து என்னென்னா லோக் பரம்பரா, மக்கள் பரம்பரையாக வர்றது. சுக்லஜி நே கால சீமாக்கோ பக்கி தீவாரம் சே கேர் தியா है. சுக்லஜி வந்து இந்த ஹிந்தி இலக்கியங்களை வந்து காலம் அப்படிங்கிற ஒரு சுவற்றால் கரெக்டாக பிரிச்சிருக்காரு. ஹஜாரி பிரசாத் திவேதி ஜி சோச்சே ஹை. ஹஜாரி பிரசாத் திவேதி வந்து என்ன சொல்கிறாருன்னா, அகர் சுக்லஜி திவேதி கே दृष्टिकोण से विश्लेषण करके हिंदी साहित्य का इतिहास लिखते तो उसका ढांचा कुछ अलग प्रकार का होता. இவர் தான் வந்து ஹிந்தி இலக்கியம் ஆதி காலத்துலேருந்து எப்படி எழுதியிருக்காங்கிறத ஒரு அழகாக வந்து வருஷப்படுத்தி எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துக்கு பேர் ஹிந்தி சாகித்யக்கா இதிகாஸ், ஹிந்தி இலக்கியத்தின் வரலாறுன்னு பேர். அப்படி ஒருவேளை அவர் வந்து பிரிக்காமல் இருந்தால் நமக்கு வந்து நிறைய குழப்பம்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. வே குத மான்தே ஹே கி சுக்லஜி கா இதிகாஸ் கா மகத்துவ கிசி சே கம் நஹி ஹை. இவர் எழுதின இலக்கியம் வந்து மித்த இலக்கியத்தை காட்டிலையும் எந்த விதத்துலையும் குறைவானதில்லை. சுக்லஜி கா இதிகாஸ் ஏக அமர் ரச்சனா ஹை. இவருடைய படைப்பு வந்து ஒரு அமரத்துவமானது. உன்கா மகத்துவ ஆச்சந்திராத்தார்க்கு அமர் ரஹேகா. அதாவது வானத்தில் எப்படி நிலவு நிரந்தரமாக இருக்குமோ அது மாதிரி நிரந்தரமாக இருக்கும்.